ஜி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஜி வின்னிங் எப்படி எடுக்கிறது ஒரு டிப்ஸாக வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கேட்டிருந்தீங்க. ஓகே, அந்த வின்னிங் டிப்ஸ் எப்படி சொல்லிட்டு நம்ம வீடியோவை பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வின்னிங் எப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நேற்று என்ன நம்பர் அடிச்சிருக்கான் ஃபஸ்ட்டு பாருங்கள். அது எப்படி அடிச்சிருக்கான், எதுக்காக அங்கே அடிச்சிருக்கான் ஃபஸ்ட்டு யோசிங்க. எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் அடுத்த நாள் கெஸ்ஸிங் உங்களுக்கு எடுக்கவே முடியும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் கெஸ்ஸிங் எடுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் பார்த்தீங்கன்னா எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 3 நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிபிசி கூட எடுத்துடலாம். ஆனால் 3 நம்பர் எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. இந்த ரெகுலராக இந்த கேமை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சாதாரண விஷயம் இல்லைன்னு தெரியும். ஓகே, பார்த்துக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸாக சொல்கிறோம், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சொல்கிற பேட்டர்ன் எல்லாமே ஜாயினில் இருக்கும், ஆல்ரெடி தெரியும். நம்ம ஜாயினில் சொன்ன பேட்டர்ன் தான் எல்லாமே. ஓகே, நம்ம ஓப்பனில் இருக்கும் தெரியாது மேக்ஸிமம். அது ஒரு டிப்ஸாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கேன். என்ன நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 071 ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்த நம்பரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 339 ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்த நம்பரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 452 ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்த நம்பரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 353 ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்த நம்பர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் கொடுத்த நம்பரு. நம்ம ஒரு 10 நம்பர் 5 நம்பர் கொடுத்துட்டு வின்னிங் கொடுக்கல, கொடுக்குறது 2 நம்பர். அந்த 2 நம்பரில் ஒரு 3 நம்பர் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருந்து நம்ம எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா சேனல் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எடுத்தது 4 நம்பர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பரும் மிஸ் ஆகிருக்கு. நம்ம ஒரு நம்பர்லையோ இல்லை 2 நம்பர்லையோ பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் மிஸ் ஆகிருக்கு. ஒன்று திருப்பி அடிச்சிருப்பான், இல்லை பவரில் அடிச்சிருப்பான். இவ்வளோ டைமு பார்த்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன நம்பர் பேட்டர்ன்லாம் எடுக்கிறான்னு மட்டும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்துக்கலாம். இதெல்லாம் அடிக்கிறான், இதை மாதிரி திருப்பி அடிக்க வாய்ப்பு இருக்குது. இதை மாதிரி வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், பிசி பாருங்கள் 72 அடிச்சிருப்பான். பிசி 72, 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி 82. அப்போ 72 82, அப்போ 2 நாள் விட்டு பிசி 92 வரணும். ஆனால் 92 அவன் திருப்பி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 29 அடிச்சிட்டான். 2 பேட்டர்ன் கரெக்டாக அடிச்சிருக்கான். 3வது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா திருப்பி 29 அடிச்சிட்டான். ஓகேவா? அப்போ இதை மாதிரி அடிக்கும் போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேட்டர்ன் கரெக்டாக அடிக்கிறான், 3வது பேட்டர்ன் திருப்பி அடிக்கிறான். அப்போது இதை மாதிரி நம்ம அடுத்த வாட்டி கெஸ்ஸிங் வரும்போது இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே ஏபி பாருங்கள் 87, ஏபி 87, ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏபி 77. அப்போ 87 77, அப்போ 67 வரணும். ஆனால் 3வது பேட்டர்ன் என்ன பண்ணான்னா 67 திருப்பி 76 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா? அப்போ இந்த நம்பர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம கெஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் கரெக்டாக எடுத்துருக்கலாம். ஏன்னா நான் இதை சொல்லியிருந்தேன், கரெக்டாக அடிச்சிருந்தேன். ஏன்னா இங்கே 72 82 92 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 29 சொல்லி 3வது பேட்டர்ன் அடிச்சிருப்பான். இங்கே 87 77 67 வரணும். ஆனால் 67 திருப்பி 76 அடிச்சிருப்பான். இதே சேம் பேட்டர்னில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் அடிச்சிருக்கான். சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளி அடிப்பான். எப்படின்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 39, 2 நாள் பாருங்கள் பிசி 37 38 39 38, அப்போ 2 நாள் 37, அந்த 37 திருப்பி 73 சொல்லி அடிக்கணும். அன்றைக்கி நம்ம 73 தான் கொடுத்துருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 73 திருப்பி 2 நாள் அப்புறம் முன்னாடி 2 நாள் தள்ளி பார்த்தீங்கன்னா 73 அடிச்சிட்டான், ஒரு நாள் தள்ளி. இப்போ என்னென்னா இதை மாதிரி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் தள்ளி அடிச்சிட்டோம் சில நேரத்தில். பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நம்ம ஒரு அனுபவமாக இருக்கும். நம்ம ஒரு பேட்டர்ன் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம், அது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பேட்டர்ன் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கோம். இதில் ரெகுலராக வர்ற பேட்டர்ன் சேனலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்குற பேட்டர்ன் இது தான். என்னென்னா இங்கே பாருங்கள் பிசி 79, 79 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 80. ஓகேவா? 79க்கு 80 அடிச்சிருப்பான். அப்போது இங்கே கரெக்டாக 7 நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னா 79க்கு 80 சொல்லி 7 நாள் கேப்பில் கரெக்டாகவே அடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போது எங்கே முடிக்கிறான்னு அங்கே தான் ஆரம்பிப்பான். இங்கே 79க்கு இங்கே 80 அடிக்கும்போது பிசி 79 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஏபியில் 80 அடிக்கும்போது இங்கே பிசி 02, அப்போ 02ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 03. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 நாள் விட்டு பாருங்கள் ஏபி 03 சொல்லி அடிச்சிருப்பான். அன்றைக்கி இந்த கேம் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் கொடுத்துருந்தேன். ஏபி 03 அன்றைக்கி வின்னிங்கு. அன்றைக்கி 035 சொல்லி எனக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் 030 சொல்லி அன்றைக்கி ஒரு நம்பர் பவரில் அடிச்சிருப்பான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி இதை மாதிரி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அடிப்பான். நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வின்னிங் அடிச்சிடலாம். எப்படின்னா இங்கே ஏபி பாருங்கள் 52, 52ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 51 அடிச்சிருப்பான். கரெக்டாக 4 நாள் கேப்பு. ஏபி எடுத்து பிசியில் ஒரு நம்பர் கம்மி பண்ணி அடிச்சிருப்பான். இப்போ இங்கே ஏபி பாருங்கள் 74 இருக்கும். அந்த 74ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 75, அந்த 75ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 74. கரெக்டாக 4 நாள் விட்டு பாருங்கள் நமக்கு 74 இங்கே வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி 74 சொல்லி அடிச்சிட்டான். இதை மாதிரி நல்ல பேட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா இதை மாதிரி கொஞ்சம் தள்ளி அடிக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரெகுலராக அடிக்கிற பேட்டர்னு. ஓகேவா? இதை டிப்ஸாக வச்சுக்கோங்க. இதை மாதிரி பேட்டர்ன்லாம் திருப்பி வரும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் தான் அதிகமாக அடிக்கிறான்.
அடுத்த ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 21, பிசி வந்து 21, அது 21 திருப்பினா நம்ம வந்து 12 கரெக்டாக ஒரு நாள் விட்டு பிசி ஒரு 12 அடிச்சிருப்பான். பிசிக்கு பிசி வந்து திருப்பி அடிச்சிட்டான். கரெக்டாக 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 39, பிசி 39 அது திருப்பினா நம்ம வந்து 93, அந்த 39 திருப்பி 93 சொல்லி ஏசியில் அடிச்சிருப்பான். பிசிக்கு பிசி அடிச்சிட்டான். அடுத்து பிசி எடுத்து ஏசியில் அடிச்சிட்டான். கரெக்டாக 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 54, அப்போ அந்த 54 திருப்பினா 45, அதை எடுத்து நமக்கு ஏபியில் வந்து 45. கரெக்டாக பார்த்தா புரியும் உங்களுக்கு. 21 அது திருப்பி நமக்கு 12ன்னு அடிச்சிருப்பான். கரெக்டாக 2 நாள் விட்டு பிசி 39, அந்த 39 திருப்பி 93 சொல்லி ஒரு நாள் விட்டு கரெக்டாக அடிச்சிருப்பான். பிசிக்கு பிசி, அடுத்து பிசி எடுத்து ஏசி, அடுத்து பிசியில் என்ன இருக்குது ஏபி தான் அடிக்கணும். பிசி எடுத்து கரெக்டாக ஏபியில் அடிச்சிட்டான். நம்ம அன்றைக்கி என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன மிஸ்டேக், அன்றைக்கி வந்து பிசி வந்து 45 தான் நான் கொடுத்துருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 21, அந்த 21 திருப்பி 12 சொல்லி பிசிக்கு பிசி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி 39 திருப்பி 93 சொல்லி அடிச்சிருந்தான். அப்போது இங்கே 54 அது திருப்பி 45 அடிப்பான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து கரெக்டாக முடிச்சிருந்தான். நம்ம தான் எடுத்து தப்பான ஆங்கிளில் எடுத்துட்டோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிசி 45. இதை மாதிரி பேட்டர்லாம் வரும், பார்த்துக்கோங்க. இதை மாதிரி அடிக்க எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. அடுத்த பேட்டர்ன் என்னென்னா, சில விஷயமெல்லாம் ஒரு நம்பரை காமனாக வச்சுட்டு அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்பர் கீழே நம்பர் கரெக்டாக அடிப்பேன். எப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 50ன்னு இருக்கும். பிசி வந்து 50, அந்த 50க்கு மேலே பாருங்கள் 35, அந்த 35 திருப்பி தான் இங்கே 53 அடிச்சிருப்பான். ஒரு நம்பரை காமனாக அடிச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிற நம்பரை வந்து பார்த்திங்கன்னா 35, அது திருப்பி 53 அடிச்சிருப்பான். இப்போ அந்த பிசி 50 தான் காமனான விஷயம். இப்போ நமக்கு இங்கே ஏபி பாருங்கள் 50 அடிச்சிருப்பான். ஏபி 50, அப்போ 50க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏபி 93, அது திருப்பி தான் 39 அடிப்பான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 39 ஏபியில் கொடுத்தான். அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த 39 அதை திருப்பி 93 சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பான். இங்கே என்ன பண்ணியிருந்தான்னு பாருங்கள், பிசி 50க்கு மேலே பார்த்தீங்கன்னா 35, பிசி 35, பிசி ஒரு 53 திருப்பி அடிச்சிருப்பான். இங்கே ஏபிக்கு ஏபி திருப்பான்னு பார்த்தா, ஆனால் திருப்பி அவன் பிசிக்கு பிசியை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கரெக்டாகவே அடித்து முடிச்சிருப்பான். நம்ம வேறு ஆங்கிள் யோசிக்கும் போது அவன் வேறு ஆங்கிள் அடிச்சு முடிச்சிட்டான். இதை மாதிரி பேட்டர்ன் இதை மாதிரி நடக்கும். இதை மாதிரி ஒரு நம்பர் காமனாக வச்சிங்கன்னா இதை மாதிரி அடிக்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்து என்னென்னா இதை மாதிரி விஷயம் என்னென்னா, ஒரு நம்பர் நம்ம எடுத்தோன்னா ஒரு நம்பர் எப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு. இங்கே ஏபி பாருங்கள் 25, ஏபி 25 கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து 75. அந்த 25க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 75 சொல்லி அடிச்சுட்டா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் கேப்பு. அப்போ அந்த 25 ஏபி 25 திருப்பினா பிசி ஒரு 52, ஓகேவா. 25 அது திருப்பினா 52 கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். 25, அந்த 25க்கு ஒரு நம்பர் போனால் 75, 25க்கு 75 சொல்லி வேணும்னா 5 நாள் கேப்பிட்டு அடிச்சிருப்பான். அந்த 25 திருப்பி நமக்கு இங்கே 52 சொல்லி பிசி 50 அடிக்கும் போது அந்த 75 திருப்பி பிசியில் ஒரு 57 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிருப்பான். கரெக்டாக 5 நாள் கேப்பு. இதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் காமனாக எடுத்துட்டானாக்கா அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முடிப்பான். இதை மாதிரி பார்த்துக்குவாங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் நிறைய இதை மாதிரி தான் அடிச்சுட்டு வரான். இந்த மாதிரி பேட்டர்ன் அடிச்சுட்டு வரான். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி பாருங்கள் 57க்கு 90 சொல்ல கரெக்டாக 5 நாள் விட்டு 90 அடிச்சிருப்பான். ஏபி 57க்கு ஏபி வந்து 90 சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பான். இங்கே நமக்கு பிசி 57, அது கரெக்டாக பிசி ஒரு 90 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிருப்பான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 நாள் கேப். இதை மாதிரி பேட்டர்லாம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கணக்கில் ஒரு முறை எடுத்துட்டோம். இன்றைக்கி நம்ம சிபோர்டு 2ன்னு எடுத்துட்டோம், 5ன்னு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது லாக்காக வரும்போது கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக ப்ளே பண்ணலாம், ஓகேவா. இப்போ அதை மாதிரி பேட்டர்னில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறான், அப்படி தான் அடிச்சுட்டு வரான். இப்போ இதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக அடிக்கிற பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் நம்ம அடிப்பான். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா நோட் பண்ணிக்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 53 அடிச்சிருக்கான். ஏபி வந்து 53, ஏசி ஒரு 51. அப்போ 53க்கும் 51க்கும் கேப்பில் ஒரு 52 குறையும். அடுத்த நாள் பாருங்கள் பிசி ஒரு 52 அடிச்சிருப்பான். அன்றைக்கி 452 நம்ம அன்றைக்கி ஃபுல் வின்னிங்கே கொடுத்தான். அன்றைக்கி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 53, 51 கேப்பில் ஒரு 52 குறையும். அந்த 52 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பிசியில் 52 அடிச்சிருப்பான். ஏபி 53, ஏசி 51, பிசியில் 52 குறையும். அதை கரெக்டாக 52 அடிச்சிருப்பான். இதேமாதிரி சேம் பேட்டர்ன் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி அடிச்சிருப்பான். இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 06, ஏசி வந்து 08. அப்போ 06க்கும் 08க்கும் கேப்பில் ஒரு பிசி 07 குறையும். அது கரெக்டாக பிசியில் வந்து 07 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிருப்பான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி 00 சொல்லி அன்றைக்கி கொடுத்துருந்தேன். நல்ல பேட்டர்ன் தான் அன்றைக்கி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி அடிப்பான். ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் பிசி வந்து பார்த்திங்கன்னா 03, ஏபி 06, ஏசி வந்து 09 வரும் எதிர்பார்த்தேன். அதனால தான் 009 சொல்லி அன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பரு. ஏன்னா வந்து 3, 6, 9 ஒரு பேட்டர்ன் இப்படி அடிப்பான், எப்படி அடிப்பான். நம்ம வந்து எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஐடியா வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க.
எப்பயுமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அந்த போர்டை எடுத்துட்டா அடுத்த நம்பர் நம்ம வந்து ஏபிபிசி ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிடும். என்னென்னா இங்கே டீப்பாக பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்கே ஏ போர்டு பாருங்கள் 9, அதை எடுத்து பி போர்டில் 9 அடிச்சிருந்தான். இங்கே ஏ போர்டு 1, அதை எடுத்து பி போர்டில் 1. இங்கே ஏ போர்டு 2, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 2. இங்கே ஏ போர்டு 0, அதை எடுத்து பி போர்டில் 0. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிருப்பான். இந்த கான்செப்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 00, சி போர்டு வந்து 9 சொல்லி நம்ம 009 கொடுத்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் அடிச்சுட்டு போயிடுவான். ஏபி 06, ஏசி வந்து 08, 06க்கும் 08 கேப்பில் ஒரு 07 குறையும். அதை வந்து பிசியில் வந்து 07 சொல்லி இந்த மாதிரி பேட்டர்ன் முடிச்சிருப்பான். இதை மாதிரி திருப்பி நிறைய டைம் வந்திருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கே பாருங்கள் தெரியும். ஏபி 97, ஏசி 95. அப்போ 97க்கும் 95 கேப்பில் ஒரு 96 குறையும். ஆனால் 96 அன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணோம், அன்றைக்கி வரலை. ஏன்னா மாதத்தில் ஒரு டைம் 2 டைம் அடிப்பான். இதை மாதிரி சில நேரத்தில் அடிக்க மாட்டான். அடிக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர்லாம் அடிச்சிட்ருக்கான், அதனால் பார்த்துக்கோங்க எப்படின்னு. அடுத்து என்னென்னா மேக்ஸிமம் ஒரு போர்டு எடுக்கிறது பெஸ்ட்டு. நம்ம போர்டு எடுத்துகிட்டா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர் ஈஸியாக கிளிக் ஆகிடும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு சி போர்டு பாருங்கள் 6 அடிச்சுதான். சி போர்டு 6, அதை எடுத்து நமக்கு ஏ போர்டில் 6. இங்கே சி போர்டு 2, அதை எடுத்து நமக்கு ஏ போர்டில் 2. இங்கே சி போர்டு 9, அதை எடுத்து ஏ போர்டில் 9. இங்கே சி போர்டு 2, அதை எடுத்து நமக்கு ஏ போர்டில் 2. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளும் கரெக்டாக அடிச்சுட்டு வரான் பாருங்கள். சி போர்டு எடுத்து ஏ போர்டு, சி போர்டு எடுத்து ஏ போர்டு, சி போர்டு எடுத்து ஏ போர்டு, சி போர்டு எடுத்து ஏ போர்டு. இப்போ இங்கே சி போர்டு வந்து 7 இருக்குது. அந்த 7 எடுத்து நம்ம 7 அடிப்பான்னு அன்றைக்கி நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஏ போர்டு 7 அடிக்கலை. இப்போ திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டு 3, அதை எடுத்து திருப்பி இங்கே ஏ போர்டு 3 அடிப்பான்னு பார்த்தா அன்றைக்கும் அடிக்கலை. ஆனால் தெளிவாக அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா இங்கே சி போர்டு 7, இங்கே ஏ போர்டு 7 தான் அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஏ போர்டு இன்றைக்கி 7 அன்றைக்கி ஏ போர்டு 7 தான் அடித்தான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் எடுக்கிறான்னா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகவே அடிச்சுட்டு வருவான். இந்த மாதிரி போர்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு போர்டு 2 நாளுக்கு மேலே வந்து கரெக்டாக அடிச்சிட்டானா அதை வந்து 3ஆம் நாள் கண்டிப்பாக அடிச்சிருவான். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதை மாதிரி எவ்வளோ டைம் இருக்குது எப்படின்னா இங்கே பி போர்டு பாருங்கள். பி போர்டு 0, அதுக்கு பார்த்திங்கன்னா பவர் வந்து 5 சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பான். கரெக்டாக ஒரு நாள் விட்டு பி போர்டு 1, அதுக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டு 6 அடிச்சிருப்பான். கரெக்டாக ஒரு நாள் விட்டு பாருங்கள் பி போர்டு 4, அதுக்கு பவர் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருப்பான். திருப்பி ஒரு நாள் விட்டு பாருங்கள் 7, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் 2. கரெக்டாக எவ்வளோ நாள் கொண்டு வரான் பாருங்கள். இதை மாதிரி வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இதை மாதிரி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பார்த்துக்கோங்க. அடுத்து என்னென்னா இந்த மாதமே பார்த்திங்கன்னா நிறைய நம்பர் பார்த்திங்கன்னா இப்படி தான் அடிச்சுட்டு வரான். எப்படின்னு பாருங்கள். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பிசி பாருங்கள். இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 07, பிசி 07க்கு இங்கே ஏசி வந்து 07 அடிச்சிட்டான். இங்கே பிசி 95க்கு ஏசி 95 அடிச்சிட்டான். இன்னும் பேலன்ஸ் இருக்கிற நம்பர் பிசி 35, பிசி 22. அப்போ நம்ம அடுத்த நாள் பாருங்கள் ஏசி இந்த பிசி எடுத்து ஏசி அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். பிசி 35 எடுத்து ஏசி 35, இல்லை பிசி 22 எடுத்து ஏசி 22 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். ரெண்டுத்தையுமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏசி 35 தான் கொடுத்தோம். அதே மாதிரி ஏசி 35 அடிச்சிட்டான். அன்றைக்கி வந்து 325 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா 385 சொல்லி அன்றைக்கி அடிச்சிருந்தான். ஓகேவா, நல்ல நம்பர் தான். இந்த 272 அன்றைக்கி நான் கொடுத்த 3 நம்பரே அன்றைக்கி கொடுத்த நம்பர் தான். 272 அன்றைக்கி கொடுத்துருந்தேன். அன்றைக்கி கொடுத்த 2 நம்பர் 325, 272 தான். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாள் தள்ளி வந்து அடிச்சிட்டான். எதிர்பார்க்க முடியல. கொடுக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் தள்ளி அடிக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க எப்படின்னு. ஒரு நம்பர் எடுக்கிறீங்களா ஸ்ட்ராங்காக இருக்கா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தள்ளியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு நாள் 3 நாள் தள்ளி அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பேட்டர்ன்லாம். சில டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக அடிச்சுட்டு போயிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிசி ஒரு 95, 85, 75 சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம 75 தான் சேனலுக்கு கொடுத்தேன். 75 வரும்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அன்றைக்கும் வின்னிங் எடுத்துருந்தீங்க. நல்ல நம்பர் தான். இது மாதிரி கரெக்டாக அடிச்சிருப்பான். அன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து 270 ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன். 3 நம்பர் 975 கொடுக்கல, வேறு நம்பர் 75 075 கொடுத்தா நினைக்கிறேன். ஆமாம் 075ன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு அன்றைக்கும். இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பேட்டர்லாம் அடிச்சுட்டு வரான், பார்த்துக்கோங்க எப்படின்னு. அடுத்து என்னென்னா சின்ன சின்ன பார்க்குறதுக்கு ரொம்ப கேஷுவலாக இருக்கும், ஈஸியாக அடிச்சுட்டு போயிடறேன் இதை மாதிரி பேட்டர்லாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 57 அடிச்சிருப்பான். ஏபி வந்து 57, இந்த 57 திருப்பினா 75, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 75 சொல்லி கரெக்டாக அடிச்சிருப்பான். 57 அது திருப்பி 75 அடிச்சிருப்பான். ஒரு நாள் கேப் விட்டு. இப்போ ரெண்டுத்துக்கும் கேப் நடுவில் பார்த்தீங்கன்னா 72ன்னு இருக்கும். அப்போ அந்த 72 திருப்பினா 27, கரெக்டாக வந்து 27 சொல்லி கரெக்டாக அடிச்சிருப்பான். 57 அதை திருப்பி 75 அடிச்சிட்டான். அப்போ அந்த 72 அது வந்து 27 சொல்லி கரெக்டாக அடிச்சிட்டான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2வது பேட்டர்ன் தான் இது. 2வது பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஒரு அடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டோம். ஓகேவா, இப்போ அதே மாதிரி பார்த்துட்டு தான் என்னென்னா இங்கே நமக்கு பாருங்கள் அதே சேம் பேட்டர்ன் தான் அடுத்த நாள் அடிச்சிருந்தோம். இங்கே ஏபி பாருங்கள் 54 திருப்பினா 45, ஒரு நாள் விட்டு 45 சொல்லி அடிச்சிட்டா. இங்கே நமக்கு இப்போ நடுவில் பாருங்கள் 53 இருக்குது.
அப்போ அந்த 53 திருப்பினா 35, அப்போ நமக்கு ஏபி 35 வச்சு 356 சொல்லி அன்றைக்கி நான் கொடுத்துருந்தேன். 356க்கு பிசி 56க்கு பிசி வந்து 65 சொல்லி அன்றைக்கி திருப்பி அடிச்சிட்டான். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம இந்த 27 மிஸ் பண்ணியிருந்தாக்கா ஓகே எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 57 அதை திருப்பி 75 அடிச்சிருந்தா, இந்த 72 அதை திருப்பி 27 அடிச்சிட்டான். அப்போ இதை மாதிரி அடித்தானா அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இதை அடிக்க வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு நம்ம இப்படி கொடுத்துருந்தோம். 54 திருப்பி 45 அடிச்சிருந்தா, இங்கே 53 திருப்பி 35 அடிப்பான்னு எதிர்பார்த்தோம். 356ன்னு, ஆனால் பார்த்திங்கன்னா அவன் 465 சொல்லி ஒரு நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா மாறி போச்சு வின்னிங்கு. ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா எப்படின்னா இதை மாதிரி அடிப்பான். எப்படின்னா மாதத்தில் ஒரு டைம் இதை மாதிரி ரொம்ப ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நிறைய இதை மாதிரி இருக்குது. என்னென்னா இங்கே பிசி பாருங்கள் 72, பிசி 72, அது ஒரு நாள் பாருங்கள் ஏசி வந்து 72 அடிச்சிருப்பான். பிசி 72 அதை பார்த்தீங்கன்னா ஏசி 72 அடிச்சிருப்பான். ஒரு நாள் விட்டு பிசி 44, அதை எடுத்து ஏசியில் வந்து 44 சொல்லி அடிச்சிருப்பான். சிம்பிளாக அடிப்பான். 2 பேட்டர்ன் அடிப்பான். 3ஆவது பேட்டர்ன் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடும். இப்போ அதே மாதிரி பேட்டர்ன் தான் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிம்பிளாக அடிச்சிருந்தேன். எப்படின்னா என்னால் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள் 26, ஏசி 26 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 27, ஏபியில் 27 அடிச்சிருப்பான். ஏசி 26 எடுத்து ஏபியில் வந்து 27 அடிச்சிருப்பான். இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 89, அதை எடுத்து ஏபியில் 90 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 53, அப்போ 53ல் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 54, அதை திருப்பினா நமக்கு என்னென்னா திருப்பி என்ன பண்ணிட்டான்னா 45 அடிச்சிட்டான். 2 பேட்டர்ன் வந்து ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருந்தான். எப்படின்னா 26க்கு 27 சொல்லி அவன் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டான் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி. இங்கே 89க்கு 90 சொல்லி அடிச்சிட்டான் ஸ்ட்ரைட்டாகவே. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 53, அந்த 53க்கு 54 அடிக்கணும், ஆனால் 54 திருப்பி வந்து 45 அடிச்சிட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அடிச்சிட்டான். 3ஆவது பேட்டர்ன் வந்து திருப்பி அடிச்சிட்டான். இப்போ அதே சேம் பேட்டர்ன் தான் இங்கே ஏசி பாருங்கள் 71, 71க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி இங்கே 72 அடிச்சிருந்தான். 71க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 72 அடிச்சிருந்தான். இங்கே 64 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 65 அடிச்சிட்டான். இங்கே 86 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 87, நம்ம 87 தான் நீ கொடுத்துருந்தேன், ஆனால் 87க்கு அவன் பார்த்தீங்கன்னா 78 சொல்லி 3ஆவது பேட்டர்ன் திருப்பி அடிச்சிட்டான். அதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருப்பி அடிச்சிருந்தீங்க. ஓகே, இதை மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நம்பர் எடுக்கிறான்னா 2 பேட்டர்ன் கரெக்டாக அடிக்கிறான். இப்போலாம் ஃபஸ்ட்லாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 பேட்டர்ன் வரைக்கும் கரெக்டாக அடிப்பான். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டர்ன் தான். 3ஆவது பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்விஸ்ட் கொடுத்துட்றான். அதனால் பார்த்தீங்கன்னா 3ஆவது பேட்டர்னே போக முடியல. இதை மாதிரி தான் அடிச்சுட்டு வரான். இப்போ அதை மாதிரி தான் அடிச்சிருக்கான் பாருங்கள். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது பேட்டர்ன் ட்விஸ்ட்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இன்னொரு பேட்டர்ன் எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு அந்த மாதிரி தான் ஏபி 32 கொடுத்தது. எப்படின்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஏபி வந்து பாருங்கள், இங்கே நமக்கு ஏபி பாருங்கள் 54, ஏபி வந்து 54 அடிச்சிருந்தான். இந்த 54 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கம்மி பண்ணி 53, 54க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 53 அடிச்சிருந்தான். இங்கே ஏபி வந்து 78, இந்த 78க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 77 அடிச்சிருந்தான். இங்கே 54க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 53, 78க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 73, இங்கே 24 இருக்குது. அப்போ 24க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 23. அப்போ 3ஆவது பேட்டர்ன் கண்டிப்பாக அவன் திருப்பி அடிப்பான்னு சொல்லிட்டு தான் நம்ம ஏபி வந்து 32 அன்றைக்கி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் 3ஆவது பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அவன் திருப்பி கூட அடிக்கலை. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் அடிச்சிட்டான் 32. ஏபி 24க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 23 திருப்பி நான் 32 அடிப்பான் சொல்லி ஏபி 32 வச்சு தான் அன்றைக்கி நான் 325 சொல்லி அன்றைக்கி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபிக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 32 சொல்லி சூப்பரான பேட்டர்ன் அது. அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நல்ல நம்பர் தான் அன்றைக்கி. எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படி 322 312 வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேட்டர்ன் தான். இந்த மாதிரி பேட்டர்லாம் அடிச்சு எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 4, 5, 6 ஓகேவா, இந்த ரம்மி நம்பர் சொல்லுவாங்க 4, 5, 6. அடுத்து பாருங்கள் 7, 8, 9. இப்போது 4, 5, 6, 7, 8, 9. இப்போ பேலன்ஸ் இருக்கிற 4 நம்பர் தான் 1, 2, 3, 0. இது 4 நம்பர் தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 நம்பரில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 திருப்பி நம்ம ஒரே ஒரு நம்பர் தான் குறையும். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 0 சொல்லி முடிச்சிட்டான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 0வில் வந்து 10 நம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும் கேமில் இருக்கும். தொடர்ந்து அடிச்சிட்டு வந்தான் இந்த நம்பரை. இதை மாதிரி நம்பர்லாம் வரும்போது நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள் எடுத்து. அடுத்து என்னென்னா அடுத்த நாள் இதை மாதிரியும் சில நேரத்தில் அடிப்பான். எப்படின்னு பேட்டர்ன் மட்டும் பார்த்துக்கோங்க எப்படின்னு. இங்கே நமக்கு பாருங்கள் ஏபி வந்து 24, ஏசி வந்து ஏசி 24, ஏபி 24, ஏசி 24. அடுத்த நாள் பாருங்கள் பிசி வந்து 24 அடிச்சிருப்பான். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபி ஏசி பிசி சொல்லி ரொம்ப சிம்பிளாகவே முடிப்பான். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாருங்கள் இங்கே ஏபி வந்து 24, ஏசி வந்து 26. அப்போ 24க்கும் 26க்கும் கேப்பில் 25 குறையும். அப்போ பிசி வந்து 25 தான் இன்றைக்கி வரணும். அந்த பிசி 25 தான் அன்றைக்கி கொடுத்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா 25க்கு ஒரு நம்பர் வந்து பவர் பண்ணி அவன் வந்து 20 சொல்லி அடிச்சிட்டான்.
இதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் நல்லா ஸ்ட்ராங்காக வரும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து பவரில் அடிச்சிடுவான். அடுத்து இதேமாதிரி சேம் பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 28 அடிச்சிருந்தான். இங்கே ஏபி பாருங்கள் 76, ஏசி வந்து 79. இந்த 3, 6, 9 ஒரு பேட்டர்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாருங்கள் ஏபி 76 அடிச்சிட்டான், ஏசி வந்து 79 அடிச்சிட்டான். அப்போ பிசி வந்து 73 அடிக்கணும். அப்போ பிசி 73 தான் அடிக்கணும். ஆனால் 73க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 28 சொல்லி அன்றைக்கி வந்து கேமை வந்து முடிச்சிருந்தான். இதை மாதிரி தான் அடிக்கிறான். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஐடியா தான். இது ஐடியா வச்சுட்டு நீங்கள் அடுத்த கெஸ்ஸிங் எடுக்க பாருங்கள். பிசி வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, நம்ம வந்து எப்படி அடிச்சிருக்கான் பாருங்கள். 25 வந்து நம்ம வந்து ஓப்பனில் ஒரு ஃபாலோயிங் நம்பர் கொடுத்துருந்தேன். 825 சொல்லி ஒரு 4 நம்பரில் வந்து 825 ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் 825க்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா 528 சொல்லி அடிச்சிட்டான். இந்த திருப்பி ஏற்கனவே ஒரு 528, திருப்பி ஒரு 528. நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம அடித்த நம்பர் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் என்ன தான் வந்தாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதை மாதிரி தான் அடித்த நம்பரே அடிக்கிறான் இப்போலாம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் மட்டும் அடித்த நம்பர் அடிக்கவே மாட்டான். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்த நம்பர் தான் அடிக்கிறான் மேக்ஸிமம். ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 நம்பர் பார்த்தீங்கன்னா அடித்த நம்பர் தான் திருப்பி அடிச்சுட்டு வரான். அந்த அடித்த நம்பரை திருப்பி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் வரும்போது வந்து நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணுவோம். அது வேறு மாதிரி ஆகிடும். அது மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. பார்த்துக்கோங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க டீப்பாக. திருப்பி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னா இதுக்கப்புறம் வந்து எப்படி அடிக்க போகிறான்னு மட்டும் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற மாதத்துலேருந்து ஒரு நம்பர் எடுத்து தான் அடிக்க போகிறான். எப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 24, பிசி 24 அதை எடுத்து நமக்கு ஏபி 24 அடிச்சிட்டான். பிசி 24 எடுத்து ஏபி 24 அடிச்சிட்டான். இப்போ இங்கே பிசி பாருங்கள் 46, அதை எடுத்து ஏபியில் 46 இங்கே அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 46 ஒரு நாளுக்கு மேலேயே அடிச்சிட்டான். அப்போ என்னென்னா ஒரு நம்பர் எடுத்து அடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி அந்த மாதத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறான். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் இந்த மாதிரி தான் அடிச்சுட்டாரு. எப்படின்னா இங்கே ஏசி 20 ஓகேவா, ஏசி 20 எடுத்து பிசியில் வந்து 20ன்னு அடிச்சிட்டான். இங்கே ஏசி 22 அதை எடுத்து பிசியில் வந்து 22 அடிக்கணும். ஆனால் 22 வந்து பார்த்திங்கன்னா மேலே 22 அடிச்சிட்டான். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர்னால் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி அடிச்சிருவான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்க வேண்டிய நம்பர் இதை மாதிரி கீழே பார்த்துக்கோங்க. எப்படின்னு ஒரு நம்பர் எடுத்தால் அது கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நம்பர்லாம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. திருப்பி அடிக்கலாம் எப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எப்படின்னா இங்கே நமக்கு பாருங்கள் பிசி பாருங்கள், இங்கே ஏபி பாருங்கள் 24, ஏபி 24 அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பிசியில் ஒரு 42 சொல்லி அடிச்சிட்டான். ஏபி 24 அதை திருப்பி பிசியில் வந்து 42 அடிச்சிட்டான். இங்கே ஏபி 54 அதை திருப்பி நமக்கு பிசியில் ஒரு 45 சொல்லி அடிக்கணும். அவன் வந்து 45 இங்கே அடிக்கணும். ஒரு நாள் முன்னே 2 நாள் தள்ளி கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேம் கிடையாது. அப்புறம் நாளைக்கு வந்து எடுத்தவொன்னே பிசி 45 கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிசி 24க்கு ஏபி 24, இங்கே பிசி 46க்கு ஏபி 46 வந்திருக்கணும். ஆனால் ஒரு நாள் முன்னாடியே 46 அடிச்சுன்னா இப்போ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபி 24 எடுத்து பிசியில் 42 அடிக்கும்போது இங்கே ஏபி வந்து 54 திருப்பி பிசியில் 45 இங்கே அடிக்கணும். ஆனால் ஒரு நாள் முன்னாடி அடிக்கிறதும் வாய்ப்பு இருக்கிறதுனால 45 கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி நாளே ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்த்துக்கோங்க. வீடியோ லென்த்தாக போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன நம்பர் தான் சொன்னது. இன்னும் டீப்பாக போனோன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும். இது அடுத்த வீடியோ டிப்ஸில் வந்து நம்ம போடுவோம். எப்படின்னு பாருங்கள். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். வீடியோ பாருங்கள், அதில் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். நீங்களும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ப்ளே பண்ணுங்கள், வின்னிங் வரும். சின்ன மெத்தடு தான், ஈஸியாக அடிக்கிறான். பார்த்துக்கோங்க ஜி. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.